உங்களோடு பேசும்படியாக பரிசுத்த ஆவியானவர் மாறப்படுத்தின ஒரு காரியம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. இதைத்தான் இன்றைக்கு உங்களோடு பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் பாரப்படுத்தினார். அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். அப்படின்னா கேர் எடுக்கிற தேவன். கவனிக்கிறங்கிறது வேற, கேர் எடுக்கிறது. கேர் எடுக்கிறதுனா என்ன? கேர் எடுக்கிறதுனா என்ன? இந்த குடும்பத்தை நான் பார்த்து கொள்வேன். ஒரு தகப்பன் குடும்பத்தை கேர் எடுப்பார். ஒருவேளை அந்த குடும்பத்தில் யாராவது ஆண் இல்லை என்று சொன்னால் அந்த உறவுக்காரர்கள் யாராவது கேர் எடுப்பாங்க. அப்படி ஒரு காரியத்தை நான் பார்த்து கொள்வேன், கவனமாய் கவனித்து அவர்களுடைய காரியங்களாம் விசாரித்து செய்வேன்னு சொல்லுவாங்க. அதே போல் வேதம் சொல்லுகிறது, நம் தேவன் நம்மை ரொம்ப கேர் எடுக்கிறாரா, ரொம்ப விசாரிக்கிறதுல மும்முரமாக இருக்கிறாரா, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரியாவிட்டால் நாம் தேவனிடத்தில் எதையுமே சொல்ல முடியாது. பாரங்களை வைத்து விடுவதுன்னா என்ன? அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் கவலை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை கேர் எடுக்கிறவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆமென். அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரிடத்தில் பேசி, ஆண்டவரே என் காரியங்கள் உங்களிடத்தில் தெரிவித்து விட்டேன், நீர் பார்த்து கொள்ளும். சந்தேகம் நிறைய பேருக்கு, ஆண்டவர் என்னை கேர் எடுப்பாரா, அவர் என்னை விசாரிப்பாரா, என்னை அவர் கவனிப்பாரா, என்னையும் கவனிப்பாரா? அப்படியெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். வேதம் சொல்லுகிறது, அதே 1 பேதுரு புஸ்தகம், தேங்க்யூல்லா, 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, மன்னிக்கிறேன், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம், 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 18ஆம் வசனம், 1 பேதுரு 1:18-17 வாசிக்க பார்க்கலாம். உங்கள் முன்னோர்களால் அல்லேலூயா. அப்போ அவர் நம்மை கேர் எடுக்கிறார் அப்படிங்கிறத நான் எப்படி நம்புவது? அதைத்தான் பிசாசு இன்றைக்கு அந்த கண்ணை குருடாக்கி வச்சிருந்தான். கொஞ்சம் இதை கொஞ்சம் கொஞ்சம் குறை. அவர் நம்மை கேர் எடுக்கிறத எப்படி நம்புவது? தேவனுடைய பிள்ளைகளை, வேத வசனம் சொல்லுகிறதை நாம் நம்ப வேண்டும். நாம் இயேசுவை பார்த்ததில்லை, இயேசுவை நாம் கண்டதில்லை, இயேசுவை குறித்து அறிவித்து அந்த அறிவிக்கப்பட்டதை நாம் கேள்விப்பட்டு இயேசுவை விசுவாசிக்கிறோம். அப்போ வேதத்தில் சொல்லப்படுகிற காரியம், எதற்காக இந்த பைபிளை வாசிக்க சொல்கிறாங்க, எதற்காக பைபிளை படின்னு சொல்கிறாங்க? தேவன் யாருன்னு தெரியும், அவர் நம்ம மேலே எவ்வளோ அக்கறை வச்சிருக்கிறாருன்னு தெரியும், அவர் நம்மை குறித்து என்ன பேசுகிறார், என்ன செய்கிறார். என் மேலே மாத்திரம் இல்லை, என் முன்பிதாக்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக, இப்போ பாருங்கள், இந்த இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசம் ஒரு யுத்தம் கலரையாய் மாறி போய்விட்டது. இஸ்ரவேல் எதிராக எழுப்பி நிற்கிற காசா, அப்புறம் லீவ் அந்த இன்னொன்று பெலிஸ்தீனா பாலஸ்தீனம், 2 குடும்பம் யுத்தம் நடக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க நிறைய பேர், 1962ஆம் ஆண்டு அந்த பாலஸ்தீனத்துக்குள் தஞ்சம் புகுந்த யூதர்கள் அந்த பாலஸ்தீனத்துக்குள் ஒரு குறிப்பிட்ட இடத்தை பிடித்து வைத்துக்கொண்டு எங்களுக்கு தனி நாடு வேண்டும் என்று கேட்டதுனால பிரிட்டன் அரசு பாலஸ்தீனத்தை விடுதலை செய்யும் போது ஒரு குறிப்பிட்ட பகுதியை இஸ்ரவேல் என்று ஒதுக்கி கொடுத்து விட்டதாக இன்றைக்கு வரலாற்று ஆசிரியர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுக்கு தெரிந்த உண்மை, அவ்வளவுதான். ஆனால் அதற்கு முன்பதாக இன்னும் பல உண்மைகள் இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பதாகவே இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசம் இருந்தது. அல்லேலூயா. இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே இஸ்ரவேல் என்ற தேசம் இருந்தது. ஏனால் இயேசு சொன்னார், நான் இஸ்ரவேல் வீட்டாருக்காக வந்தேன். யாருக்காக வந்தேன்னு சொன்னார்? சொல்லுங்க. நான் கானானிய ஸ்திரீப்பை கேட்டான், என் பிள்ளைக்கு சுகத்தை தாரும், விடுதலையை தாரும். அப்போ சொன்னார், என்ன சொன்னார்? நான் எதுக்கு, யாருக்கு வந்தேன்? இஸ்ரவேல் வீட்டாருக்கு ரட்சிக்க வந்தேன்னாரு. அப்போ அன்றைக்கே இஸ்ரவேல் தேசம் என்கிற ஒரு தேசம் இருந்தது. அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே கர்த்தர் தேசத்தை சிதறடித்தார், சின்னாபின்னமாக்கினார். யூதர்கள் உலகெங்கும் போய் பரவி போய் தஞ்சம் புகுந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு கர்த்தர் சொன்னார், நான் மீண்டும் அவர்களை என்னுடையவர்களை கூட்டி சேர்ப்பேன் என்று. அதே போல மீண்டும் ஆண்டவர் யூதர்களை கூட்டினார். அவர்களை மீண்டும் பிரிட்டன் ஆதிக்கத்தில் இருந்தபோது, பாலஸ்தீனம் என்கிற ஒரு நாடு இடத்தில் இருந்தபோது கர்த்தர் யூதர்களை மீண்டும் கூட்டி சேர்த்து இஸ்ரவேல் என்கிற பெயரை மீண்டும் அந்த இடத்துக்கு கொடுத்தார்.
புதிதாய் வந்ததல்ல, அது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் கானான் என்கிற ஒரு தேசத்தை யாக்கோப்பின் புத்திரராய் 12 கோத்திரம், அந்த 12 கோத்திரத்துக்கும் கானான் தேசத்தை கொடுத்த போது அந்த கானான் தேசங்களை எமோரிய தேசம், எர்பூசியர் தேசம்னு சொல்லி பல தேசங்களை உள்ளடக்கின ஒரு தேசம்தான் இஸ்ரவேல். அப்போ இப்படிப்பட்ட வரலாறுகள் இன்றைக்கு மறைக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ தேவனை குறித்து அறிகிற அறிவு மங்கி போகிறதுக்கு அது காரணமாக இருக்கிறது. ஆகவே தான் நாம் வேதத்தை அதிகமாய் படிக்கும் போது, வாசிக்கும் போது, பிரசங்கங்களை கேட்கும் போது, சத்தியங்களை நாம் தியானிக்கும் போது தான் உண்மை தெரியும். தேவன் யார், அவர் நம் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார், எவ்வளவு நேசம் வைத்திருக்கிறார், அவர் நமக்காக சொந்த குமாரனை கிருபாதார பலியாய் கொடுத்தார். இதெல்லாம் நாம் புரிய 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 அறியதான் தைரியம் வரும், தன்னம்பிக்கை வரும், பயம் நம்மை விட்டு ஓடிப்போம். ஹல்லேலூயா. அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப மீட்பை குறித்து இன்றைக்கு நிறைய பேருக்கு தெரியல. நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவை ஒரு மனிதன் விசுவாசிக்கிறான் என்றால், இயேசுவை ஆராதிக்கிறான் என்றால், இயேசு கர்த்தர் என்று சொல்லுகிறான் என்றால், அந்த மனிதன் இயேசுவால் மீட்கப்பட்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அதைத்தான் வேதம் சொல்வது, கிரயத்திற்கு கொல்லப்பட்டு இருக்கிறீர்கள். அப்ப நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் தேவனுடையவர்கள். அப்ப கர்த்தருடையவர்களாக இருக்கிறீர்கள். இயேசுவை தெய்வம் என்று அறிக்கை பண்ணுகிறீர்கள். அது உங்களால் உண்டானதல்ல, அது தேவனால் உண்டானது. அப்ப தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும்படி கர்த்தர் பிரித்தெடுத்த உங்களை அவர் மிகவும் ஜாக்கிரதையாய் விசாரிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு அவர் என்னை விசாரிக்கிறார்? அழகு ஒரு பக்தன் ஒரு பாட்டு பாடினா, நம்மை விசாரிக்கும் தெய்வம் ஒருவர் உண்டல்லவோ. ஆமா, பாட்டெல்லாம் பாடி வச்சிருக்கு. ஆனால் நம்ம தான் என்ன பண்றோம், எனக்கு யார் இருக்கா, என்ன சொல்றோம், எனக்கு யார் இருக்கா, யார் நமக்கு என்ன செய்ய போற, யார் என்ன பண்ண, ஒன்றும் பண்ண முடியாது. பிரைஸ் லார்ட். அப்ப நம்மை விசாரிக்கிற ஒருவர் எவ்வளவு கேர் எடுக்கிறார். பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா, நம்மகிட்ட மெல்ல சொன்னோம், அவர் உன்னை விசாரிப்பாரா, உன்னை எப்போ கைவிட்டுட்டார், உன்னை தூக்கி போட்டுட்டார், இப்படி பல காரியங்களை சொல்லுவான். வேதத்தில் சில சான்றுகளை நாம் பார்க்கும்போது, இவங்களையே கேர் எடுத்தார்னா என்ன கேர் எடுக்காமல் இருப்பாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசிப்பதற்கு ஏதுவாக சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சார், ஆண்டவர் ஆபிரகாமை பெயர் சொல்லி அழைத்தார். அல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்து, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னார். அந்த ஆபிரகாமுடைய மனைவி சாரா, ஆபிரகாமுக்கு 75 வயதும் அவருடைய மனைவிக்கு 65 வயதும் இருக்கும்போது கர்த்தர் ஆபிரகாமை பெயர் சொல்லி அழைத்து தன் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு அனுப்புறார். அப்படி கர்த்தர் சொன்ன தேசத்துக்கு போகிற பிரயாணப்படுகிற அந்த காலங்களில தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாம், தேவனை குறித்து தேவன் ஆபிரகாம் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு லிங்க் இருக்கிறது. இந்த உறவுக்குள்ளாக ஆகார் என்கிற அடிமை பெண் உள்ளே வருகிறாள். நல்லா கவனிக்கணும். நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்முடைய சூழ்நிலைகள், நம்ம நடக்கிற சில காரியங்களை வைத்து நாமே தன்னம்பிக்கை இழந்து விடுகிறோம். நம்மை நாமே குறைத்து மதிப்பிட்டு, தேவனை நீ கண் நோக்குவாரா, கவனிப்பாரா, நம்மளாம் எங்கே கவனிப்பார், வேணா விசுவாசமாக எல்லாரும் போல நானும் கத்திட வேண்டியதான் நினைக்கிறோம். அப்படி அல்ல, அவர் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவராய் கவனமாய் விசாரிக்கிறவர். அல்லேலூயா. அதை நாம் ஒரு நாள் மறக்கக்கூடாது. சார், ஆபிரகாமை பேர் சொல்லி அழைத்து ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி ஒரு தேசத்தை நேராய் நடத்துகிறார். ஆபிரகாமுக்கு என்ன வாக்கு பண்ணினார்? உனக்கு ஈசாக்கை தருவேன், ஒரு பிள்ளையை தருவேன், வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன் வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்படி வாக்கு பண்ணி நடத்தக்கூடிய காலத்தில் ஒரு ஆக்சிடென்டை போல இந்த சாரா அவசரப்பட்டு ஒரு வேலைக்காரியை தன் புருஷனுடைய மடியில கொடுக்க அவள் கர்ப்பவதி ஆகிறாள். நல்ல கவனிக்கிறோம். இப்போ அடிமை பெண்ணாய் பணிவிடை செய்வதற்கு எகிப்து தேசத்திலிருந்து சாராவுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆகார் இப்போது ஆபிரகாமால் அவள் கர்ப்பவதி ஆகிறாள். மிகப்பெரிய ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டாள். சாரா கூட பிள்ளை இல்லை, ஆபிரகாமுடைய மனைவி சாராக்கு பிள்ளை இல்லை, வேலைக்காரியை மனைவியாய் கொடுத்தாள், வேலைக்காரிக்கு பிள்ளை கிடைச்சிச்சு. இப்போ அவள் கர்ப்பவதியாய் இருக்கிறாள். அவள் தன்னுடைய சிறுமையை நினைத்து பார்த்திருக்க வேண்டும். எப்படியாய் ஒரு அடிமையாய் இருந்த என்னுடைய எஜமானி என் எஜமானனுக்கு நிகராய் என்னை உட்கார வைத்து அழகு பார்த்திருக்கிறாள் என்று கர்ப்பவதியாய் இருந்தது எண்ணி அவள் மிகுந்த சந்தோஷப்பட்டு சாராவுக்கு பணிவிடையாய் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த ஆகார் என்ன பண்ணா, தான் கர்ப்பவதியான உடனே
இந்த சாராவை பார்த்து எள்ளி நகையாட ஆரம்பித்தார். நாம் சில நேரம் தியானிக்கிற இந்த பகுதியெல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்கிற சில காரியங்களுக்கு ஒத்ததாய் இருக்கத்தான் நான் பேசுகிறேன். பரிசோதனை பண்ணி பார்க்கணும். ஆண்டவர் நம்மை சில நேரங்களில் உயர்த்தும் போது, மேன்மைப்படுத்தும் போது நம்மை அறியாமல் சில பெருமைகள் நம்மிடத்தில் வந்துவிடும். பிரைஸ் தி லார்ட். அந்த பெருமைகள் நிமித்தம் மீண்டும் ஒரு சிறுமை நம்முடைய வாழ்க்கையில் வரும். கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் ஒரு குடும்பத்தை தான் பேசுறார். நம்ம அவ்வளோ பெரிய தேவன். ஆபிரகாமை பற்றி பேசுகிறார், சாராவை பற்றி பேசுகிறார், அடிமை பெண்ணையும் பற்றி பேசுகிறார். அப்ப அத்தனை பறந்து கிடக்கிற தேசத்துக்குள்ள தேவன் பெயர் சொல்லி அழைத்து நடத்துகிற, ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின அந்த வாழ்க்கையின் பாதையில அடிமையாயிருந்த ஒருத்தியை கூட தேவன் கவனிக்கிறதைத்தான் நான் சுட்டி காண்பிக்கிறேன். அப்ப இந்த ஆகார் அடிமையாயிருந்தவள் அந்நிய தேசத்திலிருந்து இவளுக்கு சாராக்கு பணிவிடையாய் கொடுக்கப்படும். அடிமைன்னு சொன்ன நல்லா கவனிங்க. அடிமைன்னா என்னன்னு தெரியுமா? நீங்க நானும் நினைக்கிற மாதிரி கிடையாது. உங்களுக்கு சுதந்திரமும் கிடையாது. ஒரு வீட்டில் அடிமையாய் ஒரு அடிமை விலைக்கு வாங்கப்பட்டான்னா காலத்துக்கும் அடிமைதான். அந்த சந்ததியா அடிமையாய்த்தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கண்டினி விமோச்சனம் கிடையாது, விடுதலை கிடையாது. யோசேப்பை அடிமையாய் விட்டார்கள் அல்லவா, எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டான் அல்லவா, அதே போல அப்போ அடிமையாய் இருந்தவளை ஆண்டவர் நினைத்தருளினார். கர்ப்பவதி ஆனால் எஜமானனுடைய பிள்ளை வயிற்றில் சுமக்கிறாள். அப்போ அந்த ஒரு பொசிஷன்ல மேலே போனதும் அவளுக்கு என்ன வந்திருக்கணும்? சாகாருக்கு சொல்லுங்க, என்ன வந்திருக்கணும் சொல்லுங்க. தாழ்மை வந்திருக்கணுமா இல்லையா? ஆனால் வரலை. அவளுக்கு பெருமை வந்துடுச்சு. என்ன பெருமை? வாசிக்கலாம். ஆதியாகமம் 16:4. அவன் ஆகாரோடு சேர்ந்த போது அவள் கற்பந்தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். எப்பவுமே நமக்கு கொஞ்சம் பலம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம்? மற்றவங்களை சொல்லுங்க. எங்க வாழ்க்கை பாதையில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அப்படி பார்க்கணும். ஏன் சோறு வருது, ஏன் பிரச்சனை வருது, ஏன் நிம்மதி இல்லை, ஏன் சில இடத்துல நொறுக்கப்படுறோம்னா வசனத்தை ஆராய்ந்து பார்த்தால் நாம் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. அப்போ அவளுக்கு என்ன வந்துச்சு சொல்லுங்க, பேசுங்களேன், தூக்கம் வராது. என்ன வந்துட்டு? பெருமை. அல்லேலூயா. பெருமை வரலாமா? தூங்குறான், யாராவது தூங்கின பக்கத்தில் தட்டி பெருமை வரலாமான்னு கேளுங்க. பெருமை வரலாமா கேளுங்க, தட்டி கேளுங்க. பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன பண்றாரு? நல்லா சொல்லுங்க. பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன பண்றாரு? இந்த ஒரு வசனத்தை பிடித்து வைத்து கொண்டு பெருமை வந்து கீழே விழுந்தவங்களை ஒரேடியா பிசாசு கீழே போட்டு நசிக்கிறதா. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஒரு பெருமை வரும்போது தேவனை எதிர்த்து நிற்கிறார். அந்த ஆசீர்வாதம் விலகுகிறது, சமாதானம் விலகுகிறது, சந்தோஷம் விலகுகிறது. அடுத்த செகண்ட் பிசாசு சொல்றான், பாத்தியா உனக்கு பெருமை வந்துச்சா, கர்த்தர் உன்னை தள்ளிட்டாரு, நீ செத்த. அல்லேலூயா. நான் பேசுறத கவனமா கவனிச்சிங்கன்னா இன்ட்ரெஸ்டா புரியும். இல்லைன்னா பிரசங்கம் முடிகிறதுக்குள்ள ஏழாவனம் போயிட்டு வந்துடலாம். என்ன பேசினார்? என்னமோ ஆபிரகாம்னு கேட்டுச்சு. வேற ஆபிரகாமுக்கு பொண்டாட்டி சாராதானே பேசியிருப்பார், சாரான்னு கேட்டுச்சு. வேற ஒன்றும் கேட்கல. ஆனால் ஆபிரகாம் மட்டும் நல்லா கேட்டுச்சு. ஹலோ, இருக்கீங்களா? நல்லா கவனிக்கிறீங்களா? அவர் என்னை விசாரிக்கிறவர் ஐயா. நான் நின்றாலும் விழுந்திருந்தாலும் அவர் என்னை காண்கிற, என்னை விசாரிக்கிற தேவன். அந்த நம்பிக்கைக்கு வர்றதுக்கு தான் நான் பிரசங்கம் பண்றேன். அல்லேலூயா. அவர் எப்படி விசாரிக்கிறார்? எப்போதுமே நம்மை விசாரிக்கிறார். ரொம்ப கேர் எடுப்பார். எலும்பி நிற்கும் போதும் விசாரிப்பார், குப்புற விழுந்து கிடக்கும் போதும் விசாரிப்பார். அதுக்கு தான் அந்த பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். நல்ல கவனிக்க. அடிமையாக இருந்த சாரா, அந்த ஆகார் ஆபிரகாமுக்கு மனைவியாய் கொடுக்கப்பட்டதை எண்ணி இந்த ஆகார் என்ன பண்ணியிருக்கணும்? காலமெல்லாம் சாராவுக்கு நன்றி உள்ளவளாய் இருந்திருக்கணும். இல்ல, பெருமை வந்தது. அடுத்த செகண்ட் சாரா அவளுக்கு விரோதமாக எழும்பினால் நடந்தது என்ன? அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாய் எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராகன்னு கொந்தளிச்சுட்டான். அடுத்த செகண்ட் ஆபிரகாம் சொல்லிட்டார். அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றாள். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடி போனாள். நல்லா கவனிக்கிறீங்களா? அப்போ ஒரு நொறுக்கப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்த போது
ஒரு தயவு கிடைத்தது ஆகாருக்கு. எவ்வளவு பெரிய தயவு! ஆபிரகாமுக்கு பொண்டாட்டி. யாருக்கு பொண்டாட்டி? அந்த ஆபிரகாம் குடும்பத்துல 300 பேர் கத்தி பிடிக்கிற அளவுக்கு வாலிபர்கள் இருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய ஒரு ஐஸ்வர்ய சம்மனர் ஆபிரகாம். அவ்வளவு மிருகஜீவன்கள் இருக்கிறது, அவ்வளவு வேலையாட்கள் இருக்கிறாங்க. அந்த வேலையாட்கள் மத்தியில இந்த சாராய்க்கு பின்னால கையை கட்டிட்டு வந்தவளை என் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பக்கத்தில் உட்கார வைத்த போது கொஞ்சம் பெருமை வந்துச்சு. சாரால் மீண்டும் அவளை அடித்து துரத்தினால், அடிமை நாயை வெளியே போ. இப்ப என்ன ஆயிற்று? எங்க போயிட்டா? தரை மட்டும் விழுந்து வெளியே போயிட்டான். தன் ஸ்தானத்தை இழந்தாள், அந்தஸ்தை இழந்தாள், தன்னுடைய மதிப்பை இழந்தா, உயர்வை இழந்தா. இப்ப பிசாசு என்ன சொல்லுவான்? பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் திணிக்கிறார் பாத்தியா, உனக்கு பெருமை வந்துச்சு, தள்ளிட்டாரா தள்ளிட்டாரா தள்ளிட்டாரா. பக்கத்தை அடிச்சு தூங்குறவங்களை அடிச்சு கேளுங்க, தள்ளிட்டாரா. நான் பேசுறத நல்லா கவனிச்சிங்கன்னா பழச்சிங்க, இல்லைன்னா செத்திங்க, அவ்வளவுதான். ஹலோ, அவர் நம்ம விசாரிக்கிறவர். பிசாசு ஆகார பத்தி என்ன சொல்லியிருப்பான் சொல்லுங்க? பிசாசு ஆகார பத்தி என்ன சொல்லியிருப்பான்? பேசுங்களேன். நம்ம வாழ்க்கையில் அப்படித்தானே. ஏசு கூட வருவாருமோ, அப்படியே கொஞ்சம் வந்து மேலே வந்தவொன்னே மைனியை மதிக்க மாட்டோம், அண்ணனை மதிக்க மாட்டோம், தம்பியை மதிக்க மாட்டோம். அப்படியே பெருமை ஏறி போயிடும். ஆண்டவர் பார்ப்பார், பெருமையாக வருது உனக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் விலகிடுவார், பொத்துலின்னு கீழே விழுந்துருவோம். இப்போ பிசாசு சொல்லுவான், இப்போ மைனியும் மச்சான மைனியும் வேற யாரும் சொல்லண்டாம், பிசாசு சொல்லுவான். என்ன சொல்லுவான்? பெருமை உள்ளவனுக்கு தேவன் எடுத்து நிற்கிறார், உனக்கு பெருமை வந்ததில்ல, உன்னை சுவாரியா முடிச்சுட்டாருன்ட்டு அவன் கையை தட்டிட்டு போயிடுவான். நம்மள என்ன பண்ணுவோம்? ஆமாம் ஆமாம், என்ன செய்ய, பெருமை வந்ததுனால அடி விழுந்து எல்லாம் போச்சும்போம். ஆனால் வேதம் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவர். இந்த ஆகார துரத்தி விட்டாச்சு. கவனிங்க 16ஆம் வசனம். அவளை கடினமாக நடத்தினபடியா வயிற்றுல பிள்ளைய வச்சுட்டு வனாந்திரத்துக்கு ஓடி போனாள். ஹலோ, நான் பாரத்தோட பேசிட்டு இருக்கிறேன். எப்படியாகிலும் இயேசு நீங்க அறியணும். இயேசு கைவிட மாட்டாரு, நீங்க நம்பணும். இயேசு மேல இன்னும் நம்பிக்கை வச்சு நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும். வயிற்றுல பிள்ளைய வச்சுட்டு அவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கையில இருந்த சாராய் பாடி வெளியேறி, வாடு வெளியே, அடிமை நாயை துரத்தி வச்சு இப்ப எங்க நிக்கிறா சொல்லுங்க? எங்க போனா? பைபிளை நீங்க படிக்கல, நான் படிச்சிருக்கனால சொல்றேன். அங்க போட்டிருக்கு, அவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனாள். ஆதரவில்லை, ஆதரவில்லை. யாரிடத்துல போய் இந்த சாரா ஆதரவு கேட்க முடியும்? ஆகார் ஆதரவு கேட்க முடியும்? அடிமை பெண்ணவள் யாரிடத்துல போய் நிற்க முடியும்? இந்த ஆகார் வயிற்றிலே பிள்ளை. ஐயோ, பரிதபிக்கப்பட்ட நிலைமை. ஒருவேளை இப்ப ஆகாருக்கு என்ன வந்திருக்கும்? அறிவு வந்திருக்குமா? வந்திருக்காதா? உணர்ந்திருப்பாளா இல்லையா? கொஞ்சம் வாய பொத்தி இருக்கலாமே. அவசரப்பட்டு பேசிவிட்டு என்ன செய்ய? அன்னைக்கு பேசுனது காட்டி பிசாசு சொல்லுவான், அவ்வளவுதான், அடிச்சுட்டார்ல, நீ காலி. நல்லா கவனிக்கணும், நீ காலி, நீ காலி. வனாந்திரத்தில் போய் நிற்கும் போது ஆகாரை பார்த்தும் பிசாசு சொல்லியிருப்பான், பத்தியா அவர் என்னைக்குமே இப்படித்தான் தூக்கி பொத்துன்னு கீழே போட்டுருவாரு. நீ என்னமோ ஆபிரகாமுக்கு கையில கொடுத்த உடனே ஓ ஏகவா தேவன் சொன்னியே, இதான் உன் ஏகவா தேவன் உன்னை நடத்துற விதம். இப்போ வயிற்றுல பிள்ளைய தூக்கிட்டு இந்த வனாந்திரத்தில் அழுந்து திரிந்து சாவு பிசாசு சொல்லியிருப்பா. நல்லா கவனிக்கணும். ஆகாருக்கு மனது உறுத்தப்பட்டிருந்தாலும் இந்த ஆகார் எந்த தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டு இருப்பாள்? இருக்கீங்களா? ஆகாரின் தெய்வம் எகிப்தியரின் தெய்வம். ஆகாரின் தெய்வம் எகிப்தியரின் தெய்வம். எந்த தெய்வத்தை நோக்கி கூப்பிட முடியும்? யெகோவா தேவனை அறியாத ஆகார் வனாந்திரத்தில் கற்பத்தில் பிள்ளையை சுமந்தவனாய் பரிதபித்து நின்று கொண்டிருந்த போது வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்தில் சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றனில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாய் ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். கையா தட்டி எந்த இடத்திலும் யார் கைவிட்டாலும், யார் தூக்கி எறிந்தாலும், யார் தாட்சியப்படுத்தினாலும், நம் தவறு நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை தேவனுக்கு விரோதமாய் செய்த நிமித்தம் சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தாலும் மனுஷன் தூக்கி எரிஞ்சிருவான். மனுஷன் அற்பமாய் பேசி நம்மளை தூக்கி குப்பையில் போட்டுருவான். ஆனா எந்த இடத்திலையும் நொறுக்கப்பட்டு கிடக்கும் போதும், விழுந்து கிடக்கும் போதும் அவருடைய கண்கள் நம்மை காணும்,
அவருடைய கண்கள் நம்மை காணும், அவருடைய கண்கள் நம்மை காணும். நீ அறியாது இருந்தாலும் அவர் உன்னை காண்பார், அவர் உன்னை காண்பார். ஆகாருக்கு எகிப்தியரின் தெய்வங்கள் தான் தெரியும். ஏனென்றால் அவர் எகிப்து தேசத்திலிருந்து வந்தவர். கற்பத்தில் பிள்ளையை சுமந்து கொண்டு பரிதபித்து யாருண்டேன் எனக்கு, எகிப்துல கூட அடிமையாக இருந்திருக்கலாமே, அவசரப்பட்டுட்டேனே நினைக்கிற நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, சாராயின் அடிமை பெண்ணாய் ஆகாரே எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அல்லேலூயா. அப்பொழுது அவள் சொல்லுகிறான், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன். எங்க போவேன், எங்க போவ அடிமை பெண், எங்க? என்ன நடந்தது தெரியுமா? அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், அந்த கர்த்தருடைய தூதனானவர்னா யார் தெரியுமா? அவர் தான் இயேசு கிறிஸ்து, அவர் தான் இயேசு கிறிஸ்து. கர்த்தருடைய தூதனானவர்னு ஒரு வார்த்தை வந்ததுன்னா அதான் கிறிஸ்துவின் ஆவியானவர். அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையில் அடங்கீரு என்றால், பெண்ணும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததி மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாக இருக்கும். கர்த்தர் உங்கள் ஆய்ப்பை கேட்டபடியால் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பார், அவளுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாய். கையா தட்டி ஆமென்னு சொல்லும். ஒருவேளை ஆகார் வனாந்தரத்தில் போய், என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் ஜோம்னி இருந்தா ஒருவேளை கர்த்தர் பார்த்து, ஹலோ இருக்கீங்களா, யாருன்னே தெரியாது, யெகோவா தெய்வத்தை அறியாத இந்த ஆகார் பிள்ளை வயிற்றில் சுமந்து கொண்டு வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த போது என் ஆண்டவர் அவளை கனிவோடு விசாரித்தார். இனி அவளுடைய வாழ்க்கையில அவள் வனாந்தரத்தில் போய் எங்கு செட்டிலாக முடியாது. கர்த்தர் சொன்னார், எகன் திரும்பி போ, திரும்பி போ. அப்போ ஆண்டவர் அவளை திரும்பி அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வர, அந்த ஸ்தானத்திலிருந்து துரத்தின அந்த சாராவினுடைய இருதயத்தின் தேவன் திருப்பி ஆகாரை ஏற்றுக்கொண்டால். கைத்தடியோடு மேம்படுத்தும். எப்பவுமே ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அவர் எப்பவும் உதறி தள்ளுகிறவர் அல்ல. கொட்டுவார், முள்ளுவார், இடிப்பார், ஆனால் திரும்பி கட்டுவார். அவர் புறக்கணிக்க மாட்டார், அவர் கைவிட மாட்டார். பிசாசு சொல்லுவா, அவர்களை புறக்கணிச்சிட்டார், உன்னை கைவிட்டுட்டார், நீ சத்தமா நீங்க சொல்ல, அப்பாலே பா பிசாசு, என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், என் ஆண்டவர் என்னை புறக்கணிக்க மாட்டார், என் ஆண்டவர் என்னை தள்ளிவிட மாட்டார். திரும்பியும் ஆகாரை எந்த இடத்தில் மேட்டிமையாய் விழுந்து போனாலோ அதே இடத்தில் மீண்டும் கொண்டு போய் கர்த்தர் ஆகாரை நிறுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த ஆகாரையே விசாரிப்பாரானால் உங்களை என்னையும் விசாரியாமல் இருப்பாரோ, உங்களை என்னையும் கவனிக்காமல் இருப்பாரோ, உங்களுடைய காரியங்களை அவர் கண்டு அலட்சியம் செய்வாரோ? அப்போ அன்றைக்கு அப்படி தேவன் அந்த ஆகாருக்காக இறங்கி வந்து பேசின போது அந்த ஆகார் தேவனுக்கு என்ன பேரிட்டா தெரியுமா? வாசிக்கலாம் 13ஆம் வசனம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கின்ற தேவன் அப்படின்னு. அல்லேலூயா. நீர் என்னை காண்கின்ற தேவன் பேர் போட்டது யாது? எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்ட தெய்வமே, என்னை கண்டீரேன்னு பேசினது ஆகார், அடிமை பெண். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? இயேசு கூட வருவார் என்றும், ரத்தம் ஜெயம் என்றும், வல்லமை உண்டுன்றோம். ஆனா ஏதாவது நெருக்கி பிசாசு என்னத்த வல்லமை, என்னத்த ரத்தம், அதை உனக்கு காரி துப்பிட்டாருன்னு சொன்ன உடனே சோர்ந்து போயிடுறோம். அல்லேலூயா. ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது, ஒரு நாளும் மனம் துவண்டு போகக்கூடாது. ஆகாரையே விசாரித்திருப்பாரானால் உங்களை என்னை எத்தனையாய் கண்ணோக்கமாயிருப்பார், எத்தனையாய் விசாரிப்பார், எத்தனையாய் நம்ம மேன்மையாய் வைப்பார். கையை தட்டியாமன்னு சொல்லுவோம். இப்ப ஆகாரம் கொண்டு வச்சாச்சு. எங்க? சுகப்பிரசவம் உண்டாயிற்று. எந்த அடிமை பெண்ணுடைய பெருமை நிமித்தம் இந்த சாரா ஆகாரை துரத்தி விட்டானோ அதே அடிமை பெண்ணின் பிள்ளையை கைகளிலே
சாரா சுமந்தாள், வளர்த்தாள், நல்லா வளர்க்குறான். ராணி மாதிரி அதே இடத்துல உட்காந்துருக்க, கவனிக்கணும், அதே இடத்துல உட்காந்துருக்கிறான். நாட்கள் போகுது, பிள்ளை வளர்ந்துடுச்சு, இஸ்மாவேல் வளர்ந்து வர்றாரு. இப்போ ஆண்டவர் சாராவை நினச்சிட்டாரு. சாராவுக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்துட்டாரு. 90வது வயதில் சாராக்கு பிள்ளை பிறக்கும்போது ஆகாரின் பிள்ளைக்கு 13 வயது. நல்லா கவனிக்கணும். இப்போ 13 வயது டீனேஜ் பையன் துருன்னு வாரான் உள்ளுக்குள்ள. அவன் தான் அந்த வீட்டில் எல்லாமே. ஆபிரகாமுடைய செல்ல பிள்ளை, ஆபிரகாமுக்கு பிறந்த பிள்ளைங்கிறனால உரிமையோட வரான். டேடி, அப்பா, ஏமா, சித்தி, பெரியம்மான்னு கலக்கிட்டு வரான். திடீர்னு பார்த்தா பாண்டி பிள்ளை பத்து கையில் எடுத்திருக்கு. அல்லேலூயா. இதுக்கு முன்னக்கூட்டி ஆகாருடைய பெருமை நிமித்தம் கர்த்தர் ஆகாரை சிறுமைக்குள் ஒப்பு கொடுத்தார். இப்போ என்ன நடந்தது தெரியுமா? வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். காரால் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? அவருடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேனே என்றால். பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். பின்பு எகிப்து தேசத்தால் ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாரால் கண்டு. தாயை போலதான் பிள்ளை. யாரை போல பிள்ளை? அல்லேலூயா. சொல்லுவாங்க தெரியுமா, தாயை போல. தாய் எப்படியோ அப்படிதான் இப்போ பிள்ளை இருக்கு. கல்யாணம் முடிக்கணும்னு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த கிராமத்தில் சொல்லுவாங்க, ஒரு பிள்ளையை கல்யாணம் முடிக்க போறியா, அவள் தாயை கவனி. கிராமத்தில் சொல்கிறது காரியம். இந்த கிராமத்தில் இருக்க தம்பிமார்கள்லாம் தெரிஞ்சிருக்கு, பேசிப்பான். ஒரு கிராமத்தில் ஒரு பிள்ளையை கல்யாணம் முடிக்க போனால் என்ன பண்ணுவாங்களாம், அவளுடைய சாயல் யாரை போல இருக்குன்னு கேட்பாங்க. அவள் தாயை கவனி, அவள் தாய் கேரக்டர் எப்படியோ அப்படி தான் பிள்ளை இருக்கும்பாங்களாம். அதனால தாயை போல பிள்ளைன்னு சொல்லுவான். அல்லேலூயா. உண்மைதான் முத்துராஜி. குறித்து வச்சுருப்பான். அம்மா அப்படி அதே சில எந்த கூட தம்பிமார் சில சொல்லி கூட கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பிள்ளையை கெட்டும்போதே சொன்னாங்கடா, இடையே அவங்க அம்மா அப்படிப்பட்டவாடா, பிள்ளைய புறாயிருப்பா கெட்டாதடான்னு சொன்னால் கேட்க மாட்டேன்டாடான்னு சொல்லி பசங்க சொல்லி நான் காதில் கேட்டிருக்கிறேன். சரி, ஆகாருக்கு அத்தனை பெருமை இருந்ததோ அதை விட பெத்த பிள்ளைக்கு பெருமை இருக்கு. 13 வயது தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி, நல்லா கவனிக்கணும், வாக்கு பண்ணி ஈசாக்கை கொடுத்தார். எந்த தரிசனத்துக்காய் ஆபிரகாம் அழைக்கப்பட்டானோ அந்த தரிசனத்தின் திட்டத்தை தேவன் நிறைவேற்றி சாராவுக்கு ஆண்மகனை கொடுத்து பிள்ளை பால் மறந்த போது பெரிய விருந்து பண்ணுகிறான். அந்த விருந்து சாலைக்குள்ள இந்த அடிமை பெண்ணாகிய ஆகாரின் புத்திரன் சாராவின் பிள்ளையை பரியாசம் பண்ணுகிறான். அல்லேலூயா. அப்போ இத்தனை பிரச்சனை மத்தியிலையும் திரும்ப கொண்டு வச்சு தேவன் உயிர்ப்பித்து நடத்தி கொண்டு வந்தா ஆகார மனம் திரும்பிட்டா, புள்ள மனம் திரும்பல. புள்ள என்ன பண்ணுது? பரியாசம் பண்ணுது. 10ஆம் வசனம். அப்படி பரியாசம் பண்ணுகிறதை சாரால் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும், என் குமாரனாகிய ஈசாக்கோடு சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. அல்லேலூயா. ஆமா. அப்படி ஒரு காரியத்தை அறிந்தும் தன் பிள்ளையை சரியாய் வளர்க்காமல், எக்காரணத்து கொண்டும் பேசுறாதடா, அடிமை பெண்ணாய் வந்த எனக்கு இதோ இங்க இருக்கிறாளே இந்த சாரா பெரியம்மா, அதுதான்டா வாழ்க்கை கொடுத்துச்சு, ஆகவே அதுக்கு பிள்ளை பிறந்திருக்கு, ரொம்ப ஞானமா நடந்துக்க, எதுவும் வாங்கி விட்டுறதடா அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கணும். விட்டுட்டா. ஏன் விட்டுட்டானா, ஆபிரகாமுக்கு ஆகாரின் பிள்ளை செல்ல பிள்ளையாய் மாறி போனான். அல்லேலூயா. இப்போ நக்கல் பண்றதை பார்த்த உடனே சாராளுக்கு பயங்கர கோபம். ஏன் பிள்ளைய பரியாசம் பண்றான், இந்த அடிமை பெண்ணை விலைக்கு போற. கீழே பாருங்க. அதை கேட்டவன் ஆபிரகாமு துக்கமாயிற்று. இப்ப ஆபிரகாமுக்கு பிள்ளையை தன்னை விட்டு விலக்குவ விருப்பம் இல்லை. அப்ப என்ன சொன்னா ஆண்டவர், அந்த ஆகாருடைய காரியத்தை குறித்து ஆபிரகாம்கிட்ட பேசும்போது ஆபிரகாம் என்ன சொன்னா, சாராள்கிட்ட, இந்த அடிமை பெண் உன் பக்கத்தில் இருக்கிறாள், உன் கையில் இருக்கிறாள், உன் விருப்பத்தின்படி செய். அப்போ மாம்சத்தில் ஒருவேளை ஒரு முடிவெடுத்து இந்த ஆகாரை சாரா விரட்டி இருந்ததுனால கர்த்தர் திரும்ப கொண்டு வந்துட்டார்னு சொல்லலாம். ஆனால் இப்போ கர்த்தரே அவர்களை விட்டு வெளியே துரத்துகிறார். அல்லேலூயா. கீழே படிங்க. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும், அதனால் சாரால் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும்
கேள், சாறு அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றான். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவனை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சேபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். நல்லா கவனிக்கணும், முதல்ல ஒரு வனாந்திரம் இருந்தது. அந்த வனாந்திரத்தில் கர்த்தருடைய தூதனானவர் எதிர்பட்டு திரும்ப கொண்டு வந்து சேர்த்தாரு. இப்போ பிள்ளை பிறந்து 13 வயதாயிட்டு வாய் கொழுப்புனால, மீண்டும் திமிருனால, மீண்டும் ஆணவத்தால மறுபடியும் வனாந்திரம். இப்போ பிசாசு என்ன சொல்லியிருப்பான்? சொல்லுங்க, நம்ம வாழ்க்கையில் அப்படித்தானே. சில நேரம் கொஞ்சம் ஏறி போய் உளுந்து, ஆண்டவரே தோத்திரம்பா, மன்னிங்கப்பா தோத்திரம்பா, இரக்கம் செய்தவரேன்னு சொல்லி நல்லா போயிட்டு இருக்கும்போது திரும்பியும் ஒரு சறுக்கல் வந்த உடனே, ஒரு அடி விழுந்த உடனே, அலைந்து திரிகிற அனுபவம் வந்த உடனே பிசாசு சொல்லுவான், பாத்தியா அவர் புத்தியே இதுதான், உன்னை தூக்குற மாதிரி தூக்கி பழையபடி என்ன பண்ணிடுவார், கீழே போத்தன் போட்டுருவார். அல்லேலூயா, இருக்கீங்களா? இப்போ மீண்டும் வனாந்திரம். வேதம் சொல்லுகிறது, அவள் அலைந்து திரிந்தாள். இந்த நடுநிசி வேலையில் அலைந்து திரிகிற அனுபவத்தில் ஒருவேளை அந்த கூட்டத்துக்குள்ள வந்திருக்கிற மகனே, நீ அலைந்து திரிந்து கொண்டிருந்தாலும் அது தேவனாலே கூட இந்த காரியம் ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும், இந்த ஆகாரையும் அடிமை பெண்ணையும், ஆகாரங்கிற அடிமை பெண்ணையும் அவன் புத்திரனையும் கர்த்தரே விலக்கி வைக்க சொன்னார். கர்த்தரே பிரித்து வனாந்திரத்துக்கு துரத்திவிடு என்று சொன்னார். தேவனாலே நொறுக்கப்பட்டிருந்தாலும், தேவனாலே சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தாலும், தேவனாலே சில காரியங்கள் உண்மையில் திரிக்கப்பட்டு ஒரு வனாந்திரமான வாழ்க்கையில் அலைந்து திரிந்தாலும் கர்த்தர் மீண்டும் உன்னை விசாரிக்கிறவராய் வெளிப்படுவார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 13-15 வசனம், துருத்திருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் தன் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகார கூப்பிட்டு, நல்லா கவனிக்கணும், தேவதூதன் வானத்திலிருந்து ஆகார கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவன் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தான். அவன் வளர்ந்தான், வனாந்திரத்திலே அவன் வில்வித்திலே வல்லவனானான். அவனை ஒரு பெரிய சந்ததியாய் தேவன் மாற்றினார். அல்லேலூயா. எதுக்காக இந்த காரியத்தை நாம் பேசினேன்னா, முதல்ல இருந்த அவளுடைய ஆணவத்திற்கு அடி விழுந்தது. ஆனாலும் தேவன் மீண்டும் அவளை விசாரித்தார். அதற்கு பிறகு இன்னமும் ஒரு பெரிய அடி விழுந்தது. ஆனாலும் கர்த்தர் ஆகாரை விசாரித்தார், அவன் பிள்ளையை விசாரித்தார். இந்த கூட்டத்தில் இருக்கிற உங்களை தேவன் விசாரிப்பார், உங்கள் பிள்ளைகளை விசாரிப்பார், உங்கள் காரியங்களை விசாரிப்பார். நீங்கள் எந்த இடத்துல இருந்தால் உங்களை கவனமாய் பார்ப்பார், உங்கள் மீது கண்ணோக்கமாய் இருப்பார், உங்களை அலைந்து திரிந்து விடவே மாட்டான். இப்போதும் கூட ஆகாரங்க போய், ஆண்டவரே ஏகோ தேவனே என்னை துரத்திட்டாங்க, நம்ம விண்ணப்பம் பண்ணல, அவள் பிள்ளை சாக போகுது, இந்த பிள்ளை சகரதை நான் எப்படி பார்ப்பேன்னு சொல்லி பிள்ளையை தூர போட்டு அம்பையும் தூரத்தில் போய் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்த சத்தத்தை என் தேவன் கேட்டு அங்கும் அவர் விசாரித்தபடியினால் பிள்ளையை பிழைக்க வைத்தார். ஆகாரின் அந்த அடிமை பெண்ணாய் ஆகாரின் வம்சத்தையும் இந்த பூமியிலே தலைக்க செய்தேன். ஆண்டவர் இன்றைக்கு சொந்த குமாரனை உங்களுக்காக எனக்காக கிருபாதர பலியாய் கொடுத்து உங்களை என்னை மீட்டெடுத்து வைத்திருக்கிறவர், நீ என் பார்வைக்கு அருமையாயிருக்கிறபடினால் கனமற்ற என்று சொன்னவர், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவர் என்று சொன்னவர், உன்னை பிரித்தெடுத்து எனக்குரியவர் என்று வைத்திருக்கிறவர் ஒரு நாளும் உங்களை அலட்சியம் பண்ண மாட்டார். உங்கள் வாழ்க்கையை அலட்சியம் பண்ண மாட்டார். உங்கள் வியாபாரம் தொழிலை அலட்சியம் பண்ண மாட்டார். உங்கள் குடும்பத்தை அலட்சியம் பண்ண மாட்டார். உங்கள் ஊழியத்தை அலட்சியம் பண்ண மாட்டார். உன் பிசினஸ் அலட்சியம் பண்ண மாட்டார். உன்னை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். அவர் உன்னை விசாரிக்கிறவராய் எப்பொழுதும் இருப்பார். அப்படியே எழுப்பி நிற்கலாமா? ஜெபிக்க போகிறோம். அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். பிசாசு ஒருவேளை சொல்லலாம், ஆண்டவர் உன்னை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் உன்னை தள்ளி விட்டுட்டாருன்னு சொல்லலாம், ஆண்டவர் உன்னை புறம்பாக்கிட்டாருன்னு சொல்லலாம். நீங்க அவனோட சத்தத்தை கேட்காதீங்க. உங்க சிந்தையில வந்து பேசுவான், உங்க தூக்கத்துல சொப்பனத்துல பேசுவான், உங்களை கலங்கடிப்பான், கர்த்தரை குறித்தே குறை சொல்லுவான், அவர் கவனிக்க மாட்டாருன்னு சொல்லுவான். பார் பார், திரும்ப பார், இப்ப பார், இதனால தான் காரணம் சொல்லி விளக்குவான். ஆனால் என் நேசர் எப்பொழுதும் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார், உங்கள் மீது கண்ணோக்கமாய் இருப்பார். ஆகார் அடிமை பெண்ணாய் ஆகாருக்கே இறங்கினாரானால்
அடிமை பெண்ணாகி ஆகார் என் பிள்ளைக்கு இறங்குவாரானால் உன் பிள்ளைக்கு இறங்க மாட்டாரோ? உன் குடும்பத்துக்கு இறங்க மாட்டாரோ? உன் வியாபாரத்தில் இறங்க மாட்டாரோ? அவரை பார்த்து சொல்லும், ஆண்டவர் நீர் எங்களை விசாரிக்கிற தேவன், உண்மை நம்புற ஆண்டவர் என்ன சொல்லுவோமா? நம்ம எல்லாம் சேர்ந்து அவர்களை காண்கின்ற தேவன். ஆகார் சொன்னா, நீர் என்னை காண்கின்ற தேவன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இதோ இந்த வேளையில் உங்க பிரச்சனைகளை அவர் பார்க்கிறார், உன் வேதனைகளை பார்க்கிறார், உன் அங்கலாய்ப்பை பார்க்கிறார். ஐயோ எனக்கு ஏன் இது வந்ததுன்னு எனக்கு தெரியும். பிசாசு சொல்லுவான், பத்தியா அவ்வளவுதான்பா, அந்த பிசாசு புறந்தள்ளி போடு. பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடாதே, அதை புறந்தள்ளி போடு. எப்பவுமே உன்னை கவனிச்சுட்டே இருப்பார், உன்னை கைவிட மாட்டார். உன்னை கவனிச்சு உன் பின்னாலே வருவார். என் பிள்ளையை நான் விட மாட்டேன், என் பிள்ளையை மீண்டும் தூக்கி நிறுத்துவேன், என் பிள்ளைய குடும்ப வாழ்க்கையில் சுகத்தை தருவேன், மேன்மையை தருவேன். பிள்ளைகளை குறித்து கலங்குகிறாயோ மகளே? பிள்ளையை குறித்து கலங்குகிறாயோ? கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறவர், உன் பிள்ளைகளை விசாரிக்கிறவர், உன் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர், உன் குடும்பத்தை விசாரிக்கிறவர். எஸ் எஸ் எஸ், தேங்க்யூ. நன்றி இயேசு சுவாமி, நன்றி. அவரை பார்த்து பேசுங்க நடுநிசி வேளையில. நீர் எங்களை விசாரிக்கிற தேவன் ஆண்டவர். எந்த சூழ்நிலை எங்களை ரொம்ப கண்காணிக்கிற தேவன், எங்களை கவனிக்கிற தேவன். பிசாசு ஒரு வேளை எங்கள் வாழ்க்கையில எங்களுக்கு சோர்வை உண்டாக்கும்படி ஏதாவது பேசலாம், செய்யலாம். ஆனால் நாங்கள் கவலைப்பட போவதில்லை. அடிமை பெண்ணாகி ஆகாருக்கே நீர் வனாந்திரத்திலே வழிகாட்டியிருப்பீர் என்று சொன்னார். அடிமை பெண்ணாகி ஆகாரின் பிள்ளை சாக கிடக்கும் போது அலைந்து திரிகிற வேளையில நீர் அவர்களை வழி நடத்தியிருப்பீர் என்று சொன்னார். இதோ நான் அடிமை பெண்ணின் பிள்ளை அல்ல, நான் உம்மாலே மீட்கப்பட்ட பிள்ளைன்னு சொல்லுங்க. இரத்தத்தினால் கிரயம் கொடுத்து மீட்கப்பட்ட பிள்ளைன்னு சொல்லுங்க. பரிசுத்த இரத்தம் எனக்கு சிந்தப்பட்டிருக்கிறது, நான் உமக்கு உரியவன் சொல்லுங்க, உமக்கு உரியவன் சொல்லுங்க. பேசினா விடுதலை. பேசணும். வசனத்தை கேட்டுட்டு திரும்ப அவர்கிட்ட பேசணும். அந்த வார்த்தையை அங்கீகரிச்சு பேசுங்க. ஆண்டவரே, அடிமை பெண்ணுக்கே நீர் இத்தனை கனிவை காட்டுவீரானால், அடிமை பெண்ணின் பிள்ளைக்கே நீர் இத்தனை கனிவை காட்டுவீரானால், எங்களுக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறீரப்பா. என் குடும்பத்தை எத்தனையாய் விசாரிப்பேன்னு சொல்லுங்க. என் பிள்ளைகளை எப்படி விசாரிப்பீங்க? என் குடும்பம், என் தொழில் எப்படி விசாரிப்பீங்க? நான் வனாந்தரத்தில் இருக்கிறது போல இருந்தாலும், அலைந்து திரிகிறது போல இருந்தாலும், என் நேசனை கைவிட மாட்டீர்னு சொல்லுங்க பார்க்கலாம். உண்மை நம்புறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீர் என்ன பார்க்குறீங்கப்பான்னு சொல்லுங்க. என் பிரச்சனை நீங்க பார்க்குறீங்க, என் குறைவை நீங்க பார்க்குறீங்க, என் சிறுமை நீங்க பார்க்குறீங்க. பேசுங்க. என் பிள்ளைகளை நீங்க பார்க்குறீங்க. மற்றவங்க என்னதான் அற்பமாய் பேசினாலும், மற்றவங்க பரியாசம் பண்ணினாலும், மற்றவங்க தூக்கி எறிந்தாலும், நீர் கரிசனையோடு எங்களை பார்க்கிறீர், நீர் கரிசனையோடு எங்களை விசாரிக்கிறீர். நல்ல பிதாவின் ஹிருதயத்தோடு துதிக்கிறோம். நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளின் அதிகமாய் விசாரிக்கிறீர், கவனிக்கிறீர், கண்ணோக்கி பார்க்கிறீர். ஆகார் என்கிற அந்த அடிமை பெண்ணுக்கு எத்தனை கரிசனை உள்ளவராய் நீர் இருந்திருப்பீரானால், ஆகாருடைய வாழ்க்கையில தகப்பனே அத்தனை ஒரு நெருக்கம் வந்த போது நீர் கவனித்து விசாரித்து கண்ணோக்கி பார்த்திருப்பீரானால், உம்மை அறியாத, உம்மை குறித்து உம்முடைய மகிமையை அறியாத மகளுடைய வாழ்க்கையில கூட நீர் வெளிப்பட்டிருப்பீரானால், இன்னைக்கு நிச்சயமாக உம்முடைய பிள்ளை வாழ்க்கையில் வெளிப்படுவீரப்பா. அதைத்தான் நான் பேசினேன். இனி எப்பொழுதும் பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடாமல், பிசாசின் சூழ்ச்சியில சிக்கிக் கொள்ளாமல், கர்த்தர் எப்பொழுதும் எங்களுக்கு உதவியாயிருப்பார், கண்ணோக்கி பார்ப்பார் என்று உம்முடைய பிள்ளைகள் முழு நிச்சயமாய் உம்மை நம்புவார்களாக. கிருபை பெருகட்டும். இரத்தத்தை ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். முதல் பகுதியில் கர்த்தர்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருக்கிறதுக்காய் நன்றி. தொடர்ந்து ஒரு பகுதி நீர் ஆளுகை செய்து வழி நடத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கைகளை